நம்மளோட ரவி தேவைக்காக. சார், ரவி சார் நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். எனக்கு தெரிஞ்சு ஆதி மனிதன் கண்டிப்பா சிரிச்சிருப்பான். என்ன, அந்த காலத்துல சிசிடிவி இல்லை, அதனால ஆதாரத்தோட நம்ம சொல்ல முடியாது. சார் குழந்தைகள்ன்றது கண்டிப்பா சிரிச்சிருக்கும். அந்த குழந்தைகள் சிரிக்கும் போது ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சிருக்கும். அந்த சேட்டைகள் செய்யும் போது கண்டிப்பா எல்லாரும் கூட இருந்த அங்க பெற்றோர்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. இதுதான் நான் வந்து ஒரு பேசிக் இதுவா சொல்ல விரும்புறேன். எந்த வயசா இருந்தாலும் குழந்தைகள் செய்யற சேட்டையை ரசிக்காத பேரண்ட்ஸோ ஆளுங்களோ இருக்கவே முடியாது. இதை வச்சுதான் நான் சொல்றேன் வந்து கண்டிப்பா அந்த ஆதி காலத்துல சிரிப்பு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இவங்க இந்த போட்டி ஏதாவது ஒரு இது குறி வச்சு அடிக்கிறாங்க, அதுல யாராவது ஒருத்தர் தோல்வி அடைகிறாங்கன்னா அந்த தோல்வியை பார்த்து ஒரு கேலி சிரிப்புன்றது கண்டிப்பா இருந்திருக்கும். இது என்னோட அனுமானம். அதே மாதிரி விளையாட்டு நடனம் இதெல்லாம் வந்து நல்லா மகிழ்ச்சியா கலந்து சிரிச்சு, இந்த காலத்து மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நடனம்லாம் அவங்க காலத்துல இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த நேரத்துல வந்து கண்டிப்பா அந்த சிரிப்பு இருந்திருக்குன்றது தான் என்னோட இது. அதனால அந்த காலத்துல கண்டிப்பா சிரிப்பு இருந்திருக்கும் என்றது தான் என்னோட அனுமானம். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார். வாங்க சக்கரபாணி சார். வணக்கம், வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய அனுமானம் என்னன்னு கேட்டா, இது வந்து ஆதியில மனிதன் அவனுடைய உருவமே, இதை நான் எப்படி கெஸ் பண்ணி சொல்றேன்னா, மியூசியத்தெல்லாம் அந்த படம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆதி மனிதர்களுடைய முகத்தை பார்த்தா வசந்தி மேடம் சொன்ன மாதிரி இருகன முகம், முகத்தை மட்டும், மற்ற பாகங்கள்லாம் ஏறத்தாழ இப்ப நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இருகன முகம், அந்த தசை நார்கள் கொஞ்சம் ரக்கடா அப்படியே இது இருக்க மாதிரி, அவர்கள் முகத்துல அந்த சிரிப்போ இதுவோ எதுவுமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நான் அனுமானிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எதை பார்த்தாலுமே ஏதோ ஒரு பய உணர்வு. ஆதியில மனிதர்கள் அப்படி இருந்திருக்கணும், பய உணர்வோடு வாழ்ந்திருக்கார்கள். வாழும்போது அவங்களுக்கு இந்த சிரிப்பு அழுகை அது எல்லாமே ஒரே உணர்ச்சி தான். அந்த இருகின முகம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தசை நார்கள் லூசாக லூசாக எப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்போ நாள் அடைவுல அது பரிணாம வளர்ச்சி வர 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 கொஞ்சம் எப்படி குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தான்னு சொல்றோமோ, அல்லது டார்வின் சொல்ற மாதிரி வட்டத்தை மனித இனம் அந்த முக இது தசைகள், தசை நார்கள் கொஞ்சம் கொஞ்சமா இலகை இலகை வரும்போது எல்லாமே வரலாம். அடுத்தது வாய் அவங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறாங்களே, அதுவும் இருக்கலாம். அது ஆதியில மனிதனுடைய வாய் அப்படி இதுவா இருக்கும்போது அவன் சிரிக்கிறதும் அழுறதும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் எதை கண்டாலும் ஒரு அச்ச உணர்வோடு இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆதி மனிதர் எதை எதை கண்டாலும் அச்ச உணர்வு. அவர்கள் அந்த அவர்கள் உயிருக்கு ஏதோ ஆபத்து வருகிறது அப்படின்ற அந்த அச்ச உணர்வோடு மிருகங்களோட மிருகங்களா வாழ்ந்திருக்கும் போது அவங்களுக்கு இந்த சிரிப்போ அழுகையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நம்புகிறேன். இது இன்னொரு இது கேட்டால் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படியே வளர்ந்து நான் ஊட்டியில வந்துட்டு தமிழகம்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ். அது கீழே தோழர்கள் இருக்காங்க, அந்த வசிக்கிறது மந்துன்னுவாங்க அவங்களுடைய அந்த இது அவங்க வீட்டை மந்து. ஒரு தடவை என்னுடைய நண்பர் அங்க அந்த தமிழகத்துல வேலை செய்யறவர் என்னை கூட்டிட்டு போனார் அந்த மந்துக்கு. அங்க உள்ள போனா ஒரு வயசான ஒரு கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தேன், கட்டில் மாதிரி ஒரு இது ஒன்று போட்டுருந்தா படுத்துக்கிட்டு இருந்தேன். அது உள்ள குனிஞ்சு உள்ள போய் அவர்கிட்ட உட்கார வச்சு இவர் சொன்னா அவருக்கு என்ன வயசு இருக்கு கெஸ் பண்ணுங்கன்னாரு. என்ன ஒரு 70 80 இருக்கும்னு நான் கெஸ் பண்ணேன். அவரு சொன்னாரு 110 கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ எங்களை பார்த்த உடனே அந்த வயதான நிலைமையில அவர் எழுந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு இவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாரு சிரிக்கிற மாதிரி. கூட இதுக்குன்னு இல்லை, ஏதோ சொல்லி சொல்லி ஜோக் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அவர் முகத்துல எந்த சலனமும் இல்லை. அவர் அப்படியே கண்ணெல்லாம் மட்டும் ரொம்ப ரொம்ப நுட்பமா பாக்குற மாதிரி, அந்த கண்ணு வந்து ரொம்ப நுட்பமா பாக்குற மாதிரி. மற்ற அவர் உடல்ல வந்துட்டு எந்த வித ஒரு சலனமும் இல்லாத தலையை மட்டும் ஆட்டினார். அதுதான் நான் பார்த்தது. இது அதனுடைய பின்னோக்கி நம்ம அப்படி போகும்போது மனிதர்கள் ஆரம்பத்துல இருந்து இப்படி இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அவங்களுடைய பல கலைச்சை இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு அந்த சிரிப்பு அழுகை கண்ணீர் விழுது இதெல்லாம் பிற்கால உதாரணம் இருந்திருக்கிறது என்னுடைய அனுமானம். நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. சேவா வாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி சார். நான் கொஞ்ச நாள் முன்னாடி கல்கி அவரோட புத்தகம் ஒன்று வாங்கினேன். அதுல ஒரு கதை வந்து மயில்விழி மான். அதுல ராவணன் காலத்துல சில மக்கள் வந்து பெசிபிக் அந்த ஓஷன் கிட்ட வந்துடுறாங்க, தமிழ் அமுது அப்படின்னு ஒரு ஒரு இதுல வந்து தங்கிடுறாங்க ஊர்ல. அங்கே ஒருத்தர் போறாரு,
அப்போ வந்து இவரு தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றதுனால இவர் கவிதையெல்லாம் சொல்லும் போது அவங்க சிரிச்சதா அதுல பதிவிட்டு இருக்காங்க. அதுதான் நான் படிச்சேன். எனக்கு அதனால அவங்க சிரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு சார். மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த டாபிக் என்ன பேச போறாங்க ஒவ்வொருத்தர் அசத்தறீங்க. ஒவ்வொருத்தர் பிரமாதமா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து ஆறுமுக சார் கொண்டு நம்ம வேலம்மாள் வசந்தி மேம் எல்லாருமே அவங்கவுங்க அபிப்பிராயத்தை பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க சிந்தனை கடலை இவ்வளவு தூரம் போயிருக்கணுங்கிறப்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல டாபிக். நீங்களும் நல்லா பேசுறீங்க. நம்ம நீதிர் தான் ஐயா அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. திருப்பி நான் ஆதி மனிதன் நிறைய படம் பார்த்திருக்கேன். நிறைய படம் இல்லை, ஒரு அந்த படத்தின் பேரு எனக்கு சரியா சொல்ல வரல. அப்போகோலிப்டம், APOCALIPTOன்னு ஒரு இங்கிலீஷ் படம். அது முழுக்க முழுக்க ஆதி மனிதர்கள் படம் தான். வேட்டையாடுறது தான் அவங்களுக்கு. அதுலேயே ஒரு சுப்பீரியர் பவர் இருப்பாங்க. ஒருத்தர் வேட்டையாடுறது தான். அவங்க படம் முழுவதும் நான் பார்த்துறேன். ஒரு நல்ல அவார்டு வாங்கின ஃபிலிம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்துல ஒரு சிரிப்பு கூட வராது. எல்லாமே வேட்டை தான். ஒருத்தர் மனிதன் தலையை வெட்டுறது, இல்ல ஆடு மாடு இது மிருகங்களை அடிச்சு சாப்பிடுறது, இதுதான் ஃபுல்லா. இதுல கடைசி சீன்ல அந்த ஹீரோனுடைய வைஃப் டெலிவரி டைம் எதிரிகள் இருந்து தப்பிக்கிறத ஒரு பெரிய கிணறு போல ஒரு படத்துல பதுங்கி இருப்பாங்க. அப்ப பார்த்தா ஹெவி ரெயின் வந்துடும். மழையில அவங்க நினைச்சு மேலே ஏறி வர முடியல, டெலிவரி ஆகுது. அந்த மழையிலேயே அந்த தண்ணியிலே டெலிவரி ஆகுது. அப்போதான் அந்த அந்த தாய்கிட்ட ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி தான் தெரியுது. சிரிப்புன்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஹீரோவும் வில்லன் அடிச்சு போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுறது படம். அந்த படம் முழுவதுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஆனா சிரிப்புன்னு பாக்குறப்போ, சிரிப்புன்னு சொல்றது அது மகிழ்ச்சி தான் பார்க்க முடியுது. நல்ல டாபிக் சார். நல்லா எல்லாரும் நல்லா பேசுறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி. தேன்மொழி மேடம் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணி. மைக் கேக்குதுங்களா? கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாமே சிரிச்சிருக்காங்கன்ற சான்றுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனா அது வந்து மனித குலத்துக்கு இயல்பா இருக்கிற ஒண்ணுதான். அது நம்ம சிரிக்கிறோம்னு தெரியாமையே சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுமானம் அவ்வளவுதான். ஏன்னா பரிணாம வளர்ச்சியில இப்ப நம்ம சிரிக்கிறோம்னு தெரிஞ்சு சிரிக்கிறோம். அப்ப அது சிரிப்பு தானே தெரியாம சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு பாருங்க, பல ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு இயல்பு இந்த சிரிப்புன்னு சொல்லியிருப்பாரு. சோ நம்ம மனித குலத்துக்கு ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த சிரிப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதுதான் என்னுடைய அனுமானம். நன்றி 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 நன்றி. ராதே மேடம் பேசுறீங்களா? ராதே மேடம், ராதே வாங்க. மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நன்றி ஐயா என்ன கதைக்க கூப்பிட்டதுக்கு. நான் எந்த யோசனையின்படி ஆதி மனிதன் கட்டாயம் சிரிச்சிருப்பான். ஆனா இதுல இருந்த அந்த அமுதாமா சொன்ன மாதிரி இப்படி எங்களை போல சிரிச்சிருக்க தேவையில்லை. என்னன்னா அது ஒரு உணர்வு தானே. உங்களோட உணர்ச்சியில உள்ளதொண்டுதான் அந்த சிரிப்பும் அழுகையும் எல்லாம். அப்ப அவ கட்டாயம் சிரிச்சிருப்பினம். ஆனா அவன் சிரிப்பு ஒருவேளை வேற விதமாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நானும் கூகுள்ல தட்டி பார்த்தேன். நான் நீங்க வர்றதுக்கு முதல் எனக்கு அவ்வளவு தூரம் ஆதாரம் கிடைக்கவில்லை. ஆனபடியா இது எந்த ஒப்பீனியன் ஐயா. வேறு எனக்கு சொல்றதுக்கு இல்லை. ஆனா உங்களோட கான்வர்சேஷன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி கொண்டு வந்த படங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயங்களும் சரியா இருந்தது. ஆனா எனக்கு ஐ கான்ட் மேக் அப் மை மைண்ட். ஆனா நான் என்ன பொறுத்தளவுல அவ கட்டாயம் சிரிச்சிருப்பினான். என்னன்னா அது மனிதனுக்கு ஏற்ற உணர்ச்சி. இப்ப பிள்ளை பிறக்க அழுகிற மாதிரி
அவைகளுக்கும் சில சில விஷயங்கள் நடக்கல கட்டாயமாக அந்த சிரிப்பு உணர்ச்சி வந்திருக்கும். ஆனா வெளியில எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி ஐயா, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி மேடம், நன்றி. கிருஷ்ணா என்ன பேசுறீங்களா? வணக்கம் சார். எனக்கு எப்படி தோணுதுன்னா, கண்டிப்பா ஆதிமனிதன் சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம குரங்குலேருந்து பிறந்து வளர்ந்து நாகரிகம் காரணமா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குரங்கு எல்லாமே கொஞ்சம் சேட்டை பண்ணுனா சிரிக்கும். அப்போ ஒரு குரங்கு சிரிக்கும் பொழுது கண்டிப்பா மனுஷன் சிரிச்சிருப்பான் அப்படின்றது என்னோட அனுமானம். நம்ம சிரிக்கிற மாதிரி சிரிக்கலன்னா கூட அந்த மகிழ்ச்சிய அவங்க மத்தவங்க கிட்ட வெளிப்படுத்தலன்னா கூட அவங்க குழுக்களுக்குள்ள கண்டிப்பா அதை வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஏதோ ஒரு முறையில அவங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. நான் வருஷம் அந்த ட்ரைபல் பீப்புள் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அவங்க கிட்ட இப்ப வரைக்குமே நான் அவங்கள பாக்குறேன். நம்ம கிட்ட ஒரு சில பேர் மட்டும்தான் பேசுவாங்க, பேசும் பொழுது சிரிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க பேசும்போது அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. மேபி நம்ம பார்க்காததுனால நமக்கு தெரியல, அவங்க சிரிக்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் எப்படி பயம் ஒரு உணர்வோ, அழுகை ஒரு உணர்வோ, கோபம் ஒரு உணர்வோ, கண்டிப்பா அந்த மாதிரி சிரிப்பும் ஒரு உணர்வு. அது அப்பவே இருந்திருக்கும். அத அவங்க எப்படி யார்கிட்ட வெளிப்படுத்துனாங்க அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியலன்றது என்னோட கருத்து. மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? வேற யாராச்சும் ஏதாச்சும் கருத்துக்கள்? மேடம் சொல்லுங்க. சிரிப்பு தான் சார் பேசுறேன். சொல்லுங்க சார். இல்ல சிரிப்புங்கிற சொல்லு இப்ப நமக்கு தமிழ்ல இப்ப வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. எங்கே இருந்து வந்திருக்கு, எப்போ அந்த சொல்லு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவர்கள் இருந்தா அது ஆரிஜின் என்ன, வேர்ச்சொல் என்ன, அது எந்த மொழி, சிரிப்புங்கிறத எப்ப பயன்படுத்திருக்கோம்னு தெரியல. இது நம்ம இந்த டிஸ்கஷனுக்கு அப்பாற்பட்டா இருந்தால ஒரு கியூரியாசிட்டியால இந்த கேள்வியை கேட்கிறேன். நன்றி. பார்ப்போம். அதை பத்தி பிறகு ஒரு அலசல் பண்ணுவோம். நன்றி சார், நன்றி. வாங்க மேடம். அதாவது என்ன அப்படின்னா, சிரிப்பு அப்படிங்கிறது எப்போ நமக்கு வருது அப்படின்னா, எப்போ நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் எப்போ நமக்கு எல்லா பேசிக் நீட்ஸும் கிடைச்சிருச்சோ அப்பதான் நமக்கு அந்த சிரிப்புங்கிறது உள்ளேருந்து வருது. அது மட்டும் நமக்கு சிரிப்பு வராது. நீங்க எதையோ அச்சீவ் பண்ணணும், ஏதோ பண்ணணும், பேசிக் நீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லிவிங் இருக்கும்போது தான் அந்த சிரிப்பு அப்படிங்கிற அந்த ரிலாக்ஸ்டு மோடுக்கு நாங்கள் வர்றோம். அந்த ரிலாக்ஸ் மோடுக்கு அந்த ஆதி மனிதன் வந்திருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வரத்துக்கு முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாப்புல அது ஒரு பயம், டிஃபென்ஸ் மெக்கானிசம் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டெரிட்டோரியல் ரைட்ஸ், நான் இதை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இருக்கும்போது மெயினாக அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் ஃபில் ஆகலை. ஒன்னொன்றுக்கும் அவங்க ஃபைட் பண்ணி பார்த்து இது என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் போயிடுச்சு. இது எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் வருது. டெவலப்மெண்ட் இப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன், நம்ம தாத்தாலாம் அவ்வளோ சிரித்தது கிடையாது. எங்கள் தாத்தாலாம் சிரிச்சதே கிடையாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் கோவம் தான் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் முடியல, அவங்களோட கடமைகள் முடியல. இப்போ நம்ம ஒரு 2 குழந்தை வச்சுருக்கோம், சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிடறோம். நல்லா இப்போ உட்காந்து நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம தாத்தா பாட்டி உட்காந்து சிரிச்சிருக்காங்களா, பேசியிருக்காங்களா? அவங்க எப்போ பார்த்தாலும் சமையல்ல இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. தாத்தா ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டாலே நமக்கு பயமாக இருக்கும், கோவப்படுவார். ஏன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு 200 இயர்ஸ்க்கு முந்தி பார்க்குறதுக்கும் 500 இயர்ஸ்க்கு முந்தி பார்க்குறதுக்கும் பயங்கரமாக பின்னால் போய் பார்க்குறதுக்கும் நமக்கு இமேஜினே பண்ண முடியாது. கட்டாயமே அவங்க சிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருந்திருக்கலாம். புன்னகையோடு நிறுத்தியிருப்பாங்க. ஒரு அட்டைன்மெண்ட் வந்தவுடனே, ஒன்றை ரீச் பண்ண உடனே வேணால் அவங்க சிரிச்சிருப்பாங்க. அதுக்கு முந்தி சிரிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுதான் இப்போ நம்ம ஒரு பார்வை பாக்குறதுன்றது கொஞ்சம் இப்ப காலம் கடந்து போக்கிறத விட சிந்திக்க வைக்கிறேன் இல்லையா? இப்போ நம்ம தாத்தா சிரிச்சாங்களா அப்படின்ற அந்த கேள்வி வருதுல்ல. எத்தனை தாத்தா
அதெல்லாம் மீறி இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் எத்தனை முறை எவ்வளவு நேரம் சிரிக்கிறோம்? கரெக்ட். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சிரிக்கிறோம்? நம்மளால சொல்ல முடியுமா? அதிகமா சிரிக்கிறவங்க யாரு? இங்க ஒரு நாள்ல நான் அதிகமா சிரிக்கிறேன்னு சொல்றவங்க யாரு? விரல் விட்டு எண்ணக்கூடியதான். அது கூட சொல்ல முடியாது. அந்தந்த நிகழ்வு ஏற்படும் சார், பொழுதுதான் இந்த உணர்வு கேள்விக்கே ஏற்படும் எல்லாரும் சிரிச்சிருக்கணும் சார். எத்தனை பேர் சிரிச்சோம் நம்ம? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும்போது வந்து நமக்கு நம்ம அறியாம ஒரு உணர்வு தோண்டும் போது நம்ம இல்லையா? சிரிக்கிறோம். அவ்வளவுதான். இல்லையா? ஆமா. ரைட், ஓகே. வாங்க ராதே மேடம். எல்லோருக்கும் வணக்கம் மறுபடியும். வசந்தி அம்மா சொன்னா இப்படி என்ன எங்கட பாட்டா சிரிக்கலையண்டு. ஆனா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதம்மா, யாழ்ப்பாணத்துல சொல்லிவினம் பெண் சிரித்தால் போச்சு புகையிலை விரித்தால் போச்சு ஒரு பழமொழி வச்சிருக்கணும். அப்ப அந்த காலத்திலேயே இருந்தே அந்த சிரிப்பை சப்ரஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? அவ எங்களை சிரிக்க வேண்டாம்னு சொல்லினோம். ஆனா அந்த பழக்கம் இப்பவும் நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போனீங்களா சில கிராமப்புறங்கள்ல அந்த பழக்கம் இருந்து வருது. எந்த கிராண்ட் மதர் நாங்கள் குழந்தை பிள்ளைகளா இருக்கைக்குள்ள எங்களை ஏசுவா. நாங்கள் சத்தம் போட்டு சிரிச்சா அந்த பழமொழிய சொல்லி எங்களை ஏசுவா. ஆனா நாங்கள் அவன் சொல்லுக்க இல்ல, நாங்க சிரிச்சிடாங்க. மற்றது நீங்க சொன்ன நீங்கள் இந்த என்ன ரிலாக்ஸ்டா இருக்கேக்கதான் சிரிக்கலாம். அது ஒரு அளவுக்கு உண்மைதான் நீங்க சொன்னது. ஆனால் ஆதி மனிதன் நெடுக வேட்டையாடி கொண்டு பகல் வெளிச்சம் இருக்கேக்க வேட்டையாட போவினம். வேட்டையை கொண்டு வந்தோடனே இருட்டுறதுக்கு முதல் அவன் சமைச்சு சாப்பிட வேணும். ஏன்னா மின்சார வசதிகள் ஒன்றும் இல்லை. அப்ப சாப்பிட வேணும். ஆனா சாப்பிட்ட பிறகு அவன் தங்கட குகைக்குள்ளேயே இருக்கணும். அப்ப குகைக்குள்ள இருக்கேக்குள்ள அவ அங்க இருந்து சிரிச்சு நம்ம என்ன செய்தனம்னு எங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்ப அந்த நேரத்துல ஒருவேளை அவர் ரிலாக்ஸ்டா இருந்தால் அவைக்கு மனைவி மக்கள் அந்த தாரோடைய ஒரு கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம் தானே அந்த குகையில. அப்ப அதுக்குள்ள எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. சோ என்ன பொறுத்தளவில் கட்டாயம் அந்த சிரிப்பு அந்த உணர்ச்சி எப்படியும் இருந்திருக்கும். என்னத்தையாவது பார்த்து அவ சும்மா ஒரு புன்சிரிப்பென்றாலும் கொடுத்திருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். பிள்ளைகள் இருந்தா மன்னிக்கவும். மகிழ்ச்சி ராதே மேடம், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நம்ம கேட்ட காலகட்டத்துல நீங்க சொல்ற மாதிரி மனிதன் சமைக்கிறதுன்றதே தெரிஞ்சிருக்காது. நான் சொல்ற காலகட்டம் மனிதன் கற்காலத்துல மிருகங்களா வாழ்ந்த காலத்துல சமைக்கிறதுன்றது தெரியாது. அவன் அடிச்சிருப்பான், சாப்பிட்டிருப்பான். ஒண்ணு குடும்பம்ன்றது கிடையாது. குடும்பம்ன்றதும் கிடையாது. மிருகங்களாதான் வாழ்ந்தான். அப்போ வாழ்ந்த காலத்துல சமைக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சமைக்கிறதுன்றது கிடையாது. குடும்பம்ன்றது கிடையாது. குகைகளை வாழ்ந்தது கூட அவனுக்கு ஒரு சில ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்க குகைக்கு வந்தாங்களே தவிர, காட்டு மனிதனா காட்டுல மிருகங்களா வாழ்ந்த காலத்துல பய உணர்வு இருந்திருந்து. பய உணர்வு எந்த மிருகம் நம்மள அடிக்கும், அந்த பய உணர்வு அதிகமா இருக்கு. இப்ப எத்தனை நமக்கு உணர்ச்சிகள் நம்ம பேசுறோம். எத்தனை உணர்ச்சிகள் இருக்குது நமக்கு? இப்ப எத்தனை உணர்ச்சிகள் சொல்றோம்? அச்சமடம், நாணம் எல்லாம் சொல்றேன் இல்ல, எத்தனை சொல்றோம்? நமக்கு வெட்கம் சொல்றோமே. ஆதி காலத்து மனுஷன் வெக்கப்பட்டிருப்பானா? யோசித்து பாருங்க. வெக்கப்பட்டிருப்பானா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெக்கன்றது தெரிஞ்சிருக்காது. அழகு தெரிஞ்சிருக்கும், கோபம் வந்திருக்கும், அதெல்லாம் வந்திருக்கும். வெக்கப்பட்டிருப்பானா? நாணம் வந்திருக்குமா? மகிழ்ச்சி இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டோம், ஃபுல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்கணும், ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கலாம். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருப்பானு, சிரிச்சிருப்பானா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குதுதான். பேசுவோம் நம்ம. அமிதா மேடம் வாங்க. சார், நீங்க சொல்ற மாதிரி அவன் தனியான்னு ஒருத்தன் சார், இனவிருத்திங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது சார். அத அவன் அந்த எல்லா உணர்வுகளும் இருக்கும்போது இது உணர்வுகள் சார்ந்ததுன்னு நம்ம சொல்லிடுறோம். அப்ப அதை பாதுகாக்கணும். நீங்க சொன்னது ஒரு இடத்துல நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். வயிறு நிறைய நிரம்பின உடனே அவனுக்கு ஒரு திருப்தி வரதானே வரும்.
அவனுக்கு நிச்சயமா அப்ப சேமிக்க தெரியாது. அவனுக்கு வந்து தனக்கான ஒரு இடத்த வந்து அவன் எங்கேயோ ஒரு இடம் கிடைச்ச இடத்துல அவன் கடந்திருப்பான். ஆனாலும் என்னைக்கு எல்லாரும் சொல்ற மாரி அவன் பொழுதன்னைக்கும் அவன் சிரிக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் வயிறு நிரம்பினவன கூட அவன் ஒரு திருப்தியா சிரிச்சிருந்திருக்கலாம். இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது சொன்னாரு, 2 பேர ஒருத்தர் சந்திக்கும்போது மறுபடியும் சந்திக்கும்போது கோபம் வராம சிரிப்பு வந்திருக்கலாம். சிரிப்புங்கிறது உணர்வோட ஒன்றிய ஒன்று சார். அது இல்லாம இருக்கவே முடியாது சார். சிரிப்பு இருக்கதான் இருக்கும். ஒரு தொட்டு தூக்கும்போது அந்த விலாவுல கை வச்சாலே ஒரு சிரிப்பு வருமே சார் தன்னை மீறி. அப்ப அந்த நிகழ்வு நடந்திருக்கும் தானே! அப்போ ஒரு சிரிப்பு வந்திருக்கும் தானே! அது வராது, அது இருந்திருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நான் நினைக்கிறேன் 0.001% வேணா இருக்கும்னு நான் நினைக்கிறேனே தவிர, மற்றபடி 99% சார் சிரிப்பு கண்டிப்பா இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா சொன்ன மாதிரி பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, கொஞ்ச நேரம் சிரிச்சா அடுத்தது ஒரு பெரிய துன்பம் வரும்னு சொல்றது இன்னைக்கும் நடக்குது. ஐயோ! ரொம்ப சிரிக்காதீங்கப்பா, அடுத்தது அழ வேண்டி வரும் அப்படின்னு சொல்றது இன்னைக்கும் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி அடையாதீங்க, பின்னாலேயே துக்கம் சேர்ந்துகிட்டு வரும்னு சொல்றது இருக்குது இன்னும். நல்ல மகிழ்ச்சியா சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல் தான் சார். இப்போதைக்கு நாகரிகம் வளர்ந்த பிறகு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதுங்கிறது சுத்தமா இல்லவே இல்ல. ரோட்ல யாரையாவது பார்த்தா கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சிரிச்சா கூட பதிலுக்கு. அது மாதிரி வளர்ந்ததுனாலதான் இப்ப சிரிப்பு போயிடுச்சு. ஒன்றுமே வளராத காலத்துல நிச்சயமா அவங்க சிரிச்சிருப்பாங்க சார். இப்பதான் ஆள் பார்த்து நம்ம யாருன்னா பார்த்து சிரிக்கிறப்ப அவங்க ஒரு 10,000 ரூபாய் கூட கேட்டாங்கன்னா என்னங்க சார்? அது வேற ஒண்ணு இருக்க 10,000 ரூபாய் கூட கேட்டாங்கன்னா அதனால சார். நான் உங்களுக்கு இப்ப 2 அனுப்பிச்சு விட்டேனே பாத்தீங்களா? பார்த்தேன். அது பாருங்க, அந்த தீசிஸ்ல எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன் பாருங்க. நம்ம வந்து அது கூட நீங்க வந்து அந்த இதுல கொஞ்சம் போட்டு காட்டினா மற்றவங்களும் படிச்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மேடம். இங்க நாம வந்து என்னன்னா நம்ம வந்து பட்டிமன்றம் நடத்தவில்லை. சார் எது அது சரி தெரியும் எது சார். இல்ல நான் சொல்லு எது சரி எது தவறுன்றது நம்ம பார்க்கல. நம்ம பார்க்கிறது நம்மளோட சிந்தனை, உங்க சிந்தனை, உங்களோட கருத்து, உங்களோட பின்னோக்கிய சிந்தனை எவ்வளவு தூரம் போகுது, நம்ம எப்படி சிந்திக்கிறோம்ன்றதுதான். நம்ம சிந்தனையில ஒவ்வொருத்தரோட சிந்தனையில ஒரு பார்வை, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொல்றது ரைட்டு, நான் சொல்றது ரைட்டுன்னு யாரையுமே இங்க நம்ம வந்து அதுக்கு உண்டான ஆதாரமும் கிடையாது. இப்ப நான் சொல்றதுக்கு உண்டான ஆதாரமும் கிடையாது, நீங்க சொல்றதுக்கு உண்டான ஆதாரமும் கிடையாது. நம்ம ஒரு சிந்தனையை கொஞ்சம் ஆராய்ச்சி பூர்வமா கொஞ்சம் நீண்ட நெடிய சிந்தனையை வளர்ப்போம். அந்த சிந்தனை மூலம் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்குவோன்றத ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கலந்துரையாடல். அதனால அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்க சொல்றது வாஸ்தவம், ஒத்துக்கொள்கிறோம். எல்லாரோட கருத்து அவ்வளவுதான். மகிழ்ச்சி. அமுதா மேடம் சொன்ன கருத்து இது வந்து ஒரு 2 இது போட்டிருக்காங்க. தீசிஸ் பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த தீசிஸ் பார்த்தேன் நானு. வேற யாருன்னா பேசுறீங்களா? வேற யாருன்னா பேசுறீங்களா? இருக்கீங்களா? ஒண்ணும் பேசுங்க, இல்ல சிரிங்க. சிரிக்க சொல்லிட்டீங்க, சிரிச்சாச்சு. ஆமா சார். சிரிப்பு வந்து ஆதி காலத்துல வந்து நிச்சயமா வந்து இருந்திருக்காதுங்கிறது தான். ஆனா எப்போ வந்து இனக்கவர்ச்சி வந்ததோ, இனக்கவர்ச்சி மனிதனை வந்து ஒருத்தன் பெருகிறதுக்கு வந்தான ஆயக்கூறு ஏற்படும் பொழுது அது எமோஷன்ஸ் கிடையாது சார். அது வந்து உணர்வுகள் எல்லா மிருகத்துக்கும் இருக்குது. எல்லா மனுஷன் அந்த உணர்வு எறும்பு முதல் கொண்டு எல்லாத்துக்கும் இருக்குது. அது வந்து இயற்கை. அது முதல்ல தோண்டி இருக்கலாம்ங்கிறது என்னோட ஒண்ணுமே தெரியாத மரம் செடி கொடி கூட அது ஆட்டோமேட்டிக்கா அது பூ போடுது, இது விடுது, அது பாட்டு போட்டுட்டு போயிடுது. ஒரு எதுவுமே இல்லைன்னா வாழை மரம் கூட பக்கத்துல ஒரு கண்ணு குடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரிதான் இதுதான் அமுதா மேடம் வந்து சொன்ன இது தீசிஸ் 2 தீசிஸ் எழுதியிருக்காங்க அப்படின்றது. இது எந்த காலத்துல எழுதியிருக்காங்க ஓகே, ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லி இருக்குன்றத நம்ம எடுத்துக்கலாம். படிக்கிறவங்க படிங்க. நாராயணன் சார் போயிட்டாரா? நாராயணமூர்த்தி போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆமா.
சார் எடுத்துருங்க சார். ரவி சார் சொல்லுங்க. இல்ல போதும் எடுத்துருங்கன்னு. ரைட், ஓகே, படிச்சது போதும். ஓகே, இப்ப 2 தீசிஸ் சொல்லி இருக்கு, அவ்வளவுதான். வந்து ஒரு கருத்துக்களை எடுத்துக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் சிந்தனையை வளர்க்கணும்ன்றத இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு தலைப்புல பேசணும். என்ன தலைப்பு? மொழி எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்றத நம்ம பேசணும். ஆதி காலத்துல மனுஷன் எப்படி மொழியை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம், மொழி எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து பேசணும். அதுலயும் அந்த காலம் அதனுடைய தொடர்ச்சியா தான் நான் இதை வந்து தீர்மானிச்சேன். சரி, சிரிப்பு எப்படி ஆதி காலத்து மனுஷன் எப்படி சிரிச்சிருப்பானா இல்லையா அப்படின்றத நம்ம சிந்தனைக்கு தான், ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குரிய சிந்தனை கொண்டு போகணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட இது வந்து கருத்து. நாராயணன் சார் இருக்காரு. மகிழ்ச்சி. வேற யாராச்சும் கருத்து சொல்றீங்களா சார்? நீங்க சொன்னீங்கல்ல, அமுதம்மா சொன்னத மாதிரி இப்ப வேட்டையாடுறாங்க, சமைக்கல அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இப்ப வேட்டையாடணும்னு நினைக்கிறான், ஒரு விலங்கு இருக்கு, அதை வேட்டையாடணும்னு நினைக்கிறான். சரியா குறிப்பார்த்து அவன் வேட்டையாடிட்டான்னா கூட அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல, நிச்சயமா வந்திருக்கும், கூட அவனுக்கு அந்த உணர்வு வந்திருக்கும்ல. நிச்சயமா வந்திருக்கும். மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருப்பான்றது தெரியும். அதை வந்து மனுஷன் உணர்ந்து இருப்பான். இவன் சாதாரண நம்ம மிருகம் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது இல்ல, ஒரு சந்தோஷம் தெரியுது இல்ல. ஒரு நாயோ ஒரு பூனையோ நம்ம பார்த்தோம்னா தெரியும், மகிழ்ச்சி தெரியும். அதுல வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடும், அதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம் நம்ம. ஈவன் பாம்பு கூட நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து எல்லாருமே ஆதி காலத்துல இருந்து எல்லாருக்கும் இருக்கிற உடலோடு இருக்கிற விஷயம்தான். நம்மளுடைய கேள்வி வந்து மனுஷன் நாம சிரிக்கிற மாதிரி சிரிச்சிருப்பான், ஒரு புன்னகை கூட இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்றது இருந்திருக்கு. ஆனா வந்து வாய் விட்டு சிரிச்சிருப்பானா அப்படின்னா அது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் தான். அது இருக்குமா அப்படின்றது, ஏன்னா வந்து அது தெரியாது. சொல்லுங்க சார் கிருஷ்ணபதி சார். ஃபைல் அமைச்சா போதும், நீங்க பேசணும். நான் ஒண்ணு என்ன நினைச்சேன்னா, சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட். அது கரெக்ட். அந்த சோஷியல் ஆஸ்பெக்ட் வந்து சோஷியல் பிஹேவியர் டெவலப் ஆக தான் அது டெவலப் ஆச்சு அப்படின்னு நான் என்னோட புரிதல். உண்மைதான் மேடம், அப்படிதான் நானும் பார்க்கிறேன். நான் ஒன்னும் பார்க்கிறது என்னன்னா, சிரிப்புன்றது வந்து மனுஷன் வந்து வழி வழியா கத்துக்கிறது தான். இப்ப பொம்பளை சிரிச்சா போச்சு, இதெல்லாம் வந்து பெண்ணு, அது வந்து அதை நம்ம இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து அது ஆணாதிக்கத்தின் இது உச்சம். அதை வந்து சிரிக்க கூடாதுன்றது ஒண்ணு. பொம்பளைங்களை பத்தி ஒரு பயந்த காலகட்டங்கள். இப்போ நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் சிரிக்கலைன்னா அவங்களுக்கு சிரிச்சு பழகல பெருசா. அந்த ஒரு அதாவது அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து மரியாதையா இருக்கும், ஒரு மினிஸ்டர் லெவல்ல இருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டி, ஏன் தாத்தா பாட்டி ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்காரர் வந்தாலே ஒய்ஃப் கூட சிரிக்க மாட்டாங்க. தாத்தா பாட்டிக்கு எதுக்கு போறோம் நம்ம? வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு ஒரு புன்முறுவலோட ஒரு வாங்கன்னு சொல்லி சிரிச்ச ஒய்ஃபுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணி பாருங்க, எத்தனை பெண்கள் வந்து வாங்கன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க. அவங்க சிரிச்சு கூப்பிட்டாங்கன்னா அவங்க அவ்வளவுதான், நீங்க அடிதான் விழுந்துக்கும். எதுக்கு சிரிக்கிற அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்த காலம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. சிரிக்கிறதுக்கே தடை போட்ட காலம். அப்ப சிரிக்கிறதுக்கே சிந்தனை யோசித்த காலம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருக்கோம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம்? அது 1000 வருஷம் தாண்டி ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? 10,000 வருஷம் தாண்டி 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? எத்தனை உணர்ச்சிகள் நம்மளால தெரிஞ்சிருக்கு. நமக்கு வலி இருந்திருக்கும், உணர்ந்திருப்போம், கண்ணுல தண்ணி வந்திருக்கலாம். ஆனா அழுது இருக்குமா? டவுட் தான், சந்தேகம் தான். தேம்பி எழுதிருக்குமா? அழுதுருக்க மாட்டேன். ஏன்னா அழுறதுக்கு உண்டான அவசியம் இல்லை. எந்த பந்தபாசமும் கிடையாது. அந்த எந்த பந்தபாசமும் கிடையாதுன்றப்ப சிரிப்புன்றது வந்து நாம இன்னைக்கு நினைக்கிற குழந்தை பிறந்தவனே சிரிக்குது கொள்றது, இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கா எவால்வ் ஆகி வந்த விஷயமே தவிர, குழந்தை அந்த காலத்துல பிறந்தது சிரிக்குமான்றது எந்த குழந்தையும் சிரிச்சுதான் பார்க்கல. குழந்தை பிறந்தவனே அழுதான்னு தான் பார்த்தாங்க. ஏன்னா அது அழுதாதான் அது வந்து ஓகே எல்லா இதுவும் இருக்குது அப்படின்றது, உணர்வுகள் இருக்குது அப்படின்றத பார்த்தாங்களே தவிர சிரிக்கிறதுன்ற அப்புறம் தான், பிறகுதான் நம்ம சிரிக்கிறது. குழந்தை பிறந்தவனையும் சிரிச்சா ஒரு 2 நாள் கழிச்சு சிரிக்கன்றது வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்துல குழந்தைகள் சிரிச்சுட்டாங்கன்னா சிரிச்சிருக்கலாம், ஆனா அது சிரிப்பா இருந்திருக்காது, அதுவும் புரிஞ்சிருக்காது மனுஷனுக்கு.
ஒரு உணர்வு, ஒரு மகிழ்ச்சியான உணர்வு, அவ்வளவுதான். அந்த உணர்வுகள் இருந்திருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி உணர்வுகள் இருக்குமான்றது எங்களுடைய பார்வை. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? வேற யாராச்சும்? நாராயணன் சார் வாங்க, உங்களதான் தெரியுது. இல்ல நான் இடையில இல்லவே இல்லை சார். ஏதாவது சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன் வந்தாங்க, ஓகே. அதனால அவங்களோட இருக்க வேண்டிய சிசிடிவி கேமரா வெளியில யாரும் சிரிச்சுக்கிறாங்களா பாத்தீங்களா நீங்க? கிருஷ்ணமூர்த்தி சார் சிரிக்கிறாரு. மகிழ்ச்சி. வேற யாராச்சும் கருத்துக்கள்? சக்கரபாணி சார், ஓலைச்சுவடி எல்லாம் நம்ம ஓலைச்சுவடியே பேச வேணான்ட்டோம், அதனால ஓலைச்சுவடி, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கல நான். சார் நீங்க தான் இலக்கிய சான்றே வேண்டாம்னு அதான் சொல்றீங்க. வேண்டாம்னு அப்புறம் திருப்பி சொல்லிட்டு அதான் சும்மா சாரை கரெக்டா பண்ண பேச வேணாம்னு சொல்லிட்டோமே. பேச வேண்டாம் இல்ல, எதுக்காக பேச வேண்டாம்னு சொல்றேன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட, நம்மளோட காலகட்டம் வந்து பன்மடங்கு நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுதானே தவிர எவ்வளவு சேவடிகளை பத்தி பேசக்கூடாதுன்றது, இலக்கியங்களை பத்தி பேசக்கூடாதுன்றதுக்கு காரணமே நான் சொன்னது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தாண்டி சிந்திப்போன்றதுக்கு தான். சிந்தனையை கொஞ்சம் வேற மாதிரி வளர்ப்போம் அப்படின்றது தான். நம்ம அதாவது அப்படியெல்லாம் சிந்திச்சதுனாலதான் இவன் அராரெல்லாம் புக் எழுதியிருக்காரு. எத்தனை மனிதர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு, எத்தனை விதமான மனிதர்களுக்கு இவர் சொல்லியிருக்காரு. ஓமோ ஷேப்பியன்ஸ் சொல்லியிருக்காரு, ஓமோ நேண்டதரஸ் சொல்லியிருக்காரு, ஓமோ எரக்டஸ் சொல்லியிருக்காரு, ஓமோ டெனிசியோவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல கேட்டகரிஸ் இந்த மாதிரி டிஎன்ஏ வச்சு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கேட்டகரியை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஆராய்ச்சி எப்படி வந்தது? ஒரு சிந்தனை. இப்ப இவங்க எல்லாம் எந்த காலத்துல ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்றது ஒரு தரவை எடுத்திருக்காரு. அந்த தரவை எப்படி இருக்காரு? நம்ம நீண்ட ஒரு மிகப்பெரிய சிந்தனை வந்ததுனாலதான் அந்த தரவை நோக்கி பயணிச்சிருக்காரு. அந்த பயணம்ன்றது வந்து ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு உதவி இருக்கு. அப்போ சாதாரண இல்ல, சிந்தனையை நம்ம எந்த அளவுக்கு நாம கொஞ்சம் கடத்துறோமோ, அப்ப அந்த சிந்தனை விரியும் போதுதான் நமக்கு பல செய்திகள் வரும், பல அரசர்கள் வரும், பல உண்மைகள் வரும். அப்ப அது செய்யணும்ன்றதுதான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கிறது வந்து சும்மா சாப்பிட்டோம் கொண்டோம் போனோன்றதை தாண்டி நம்ம எவ்வளவு சிந்திக்கலாம், எவ்வளவு காலம் கடந்து என்ன நடந்திருக்கும் சிந்திக்கலாம், எந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளை பத்தி சிந்திக்கலாம். அப்ப அந்த சிந்தனையை தூண்டுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தவிர மற்றபடி நாம வந்து நீங்க சொல்றதா ரைட்டு, நான் சொல்றதா ரைட்டுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இல்லை. எல்லாமே ரைட்டுன்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அவங்கவுங்களோட கருத்துப்படி, அவங்கவுங்களோட சிந்தனையை சொல்ற செய்திகள் படி எல்லாமே சரின்னு எடுத்துக்கலாம், தவறு இல்லை. உதாரணத்துக்கு பார்ப்பேன், ஒரு சாதாரண ஒரு குழந்தைய எங்கேயோ ஒரு காட்டுவாசிங்க வாழ்கிற மனசுல இல்ல ஒரு கோவமே சிரிக்கவே தெரியாத ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல போய் ஒரு குழந்தைய விட்டுட்டு பாருங்க, என்னதான் அவனுக்கு ஜெனட்டிக்கா உணர்வுகள் சிரிக்க தெரிஞ்சாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் சிரிக்க மாட்டான். இது நடந்திருக்கு, இந்த டெஸ்ட் பண்ணிருக்காங்க. வார்ல வந்து அனாதையா இருந்த குழந்தைகளை எடுத்து சில இடங்கள்ல விட்டுட்டு, அதாவது அந்த குழந்தைகளை தனிமையில படுத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஒரு செட்டா ஒரு குரூப் ஆஃப் குழந்தைங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் ஒரு சோசியல்ல மிங்கிள் பண்ண வச்சிருக்காங்க. ஒரு குரூப்பை வந்து தனிமையில வச்சிருக்காங்க. இந்த தனிமையில இருந்தவங்களால வெளியில வந்த பிறகு இயல்பா நடந்துக்க முடியல, இயல்பா சிரிக்க முடியல, இயல்பா பேச முடியல. அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாது. இது ஆராய்ச்சி பூர்வமா நடந்திருக்கு. இது நான் தி பிரைன் என்ற புக்ல நான் படிச்சிருக்கேன். டேவிட் ஈகல்மேன் ஒரு ஒருத்தர் புக் எழுதிட்டா, அந்த புத்தகத்துல இது இருக்கு, இந்த செய்தி இருக்கு, இந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு. அப்போ அந்த ஆராய்ச்சின்றது வந்து ஒரு மனுஷன் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அவனோட உணர்வுகளும் வளருது. வெக்கப்படுறதுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு வெக்கப்பட தெரியும்? நமக்கு இங்க எவ்வளவு பேர் வெக்கப்படுறாங்க? இன்னைக்கும் வெக்கப்பட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பலர் அழ தெரியாதவங்க கூட இருக்காங்க, தெரியுங்களா? தேம்பி அழறதுக்கு கூட தெரியாதவங்க இருக்காங்க, பலர் இருக்காங்க. அது வந்து மனிதன் வந்து எல்லா உணர்வுகளும் கூட பிறந்திருந்தாலும் அந்த உணர்வுகள் சூழ்நிலையை பொறுத்தும் அவர்கள் பக்கத்துல இருக்கிறவங்களை பொறுத்தும் தான் அந்த உணர்வு வெளிப்படுது. அந்த சூழ்நிலையே கிடைக்கல அப்படின்னா உணர்வுகள் உள்ள இருந்தாலும் வெளியில வர்றதில்லை. நம்ம வீட்லயே உட்காந்து எல்லா நேரமும் சிரிக்க தெரியாதுக்காக சிரிக்கிறது இல்லை. நம்ம எம்ஐஎம்க்கு வந்து 4 ஜோக் அடிச்சாதான் நம்ம சிரிக்கணும், அதுதானே சிரிக்கிறோம். அப்ப 4 பேர்கிட்ட பேசும்போது தானே அந்த சூழ்நிலை உணர்வுகள் வெளியில வருது. அப்ப அந்த உணர்வுகள் இருந்திருக்கணும்ன்றதுதான்
என்னுடைய பார்வை. மகிழ்ச்சி. ஒரு நல்ல கலந்துரையாடல். வேற யாராச்சும் கருத்து தெரிவிக்கலாம்னா ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இல்லைன்னா நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ரவி சார் சொல்லுங்க. இல்ல சார் முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் இப்படி உம்முன்னு உட்காந்து இருக்காது, எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க. வாஸ்தவம் தான் சார். இல்ல சிந்திக்கிற மாதிரி ரொம்ப தலைப்பை கொடுத்துட்டீங்களே, அதனால வந்து எப்படிடா சிரிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்திக்கிறது வேற, உம்முன்னு உட்காந்து இருக்குது வேற சார். வாஸ்தவம். சிந்திக்கிறது வேற. சிரிச்சிக்கினே கூட சிந்திக்கலாம் சார், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாஸ்தவம் தான். பாருங்க இத்தனை பேர் சிரிக்கிற பாருங்க, இப்ப எல்லார் பேஸ்லயும் ஒரு புன்னகை இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. இந்த சிரிப்போட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நல்ல ஒரு கலந்துரையாடல். புதியதாக வந்த ஜெயக்குமாரி மேடம்க்கு நன்றி. ஜெயக்குமாரி மேடம் லைட்டிங் பார்க்கணும். நீங்க ரொம்ப பிளாக்கா தெரியுறீங்க, ஃபேஸே தெரியல. லைட் அந்த பக்கம் திருப்பணும், அதான் விஷயம். அப்படி திரும்பி உட்காரணும். நீங்க பிளாக்கா தெரியுறாங்களா, ஆதிவாசி மாதிரி தெரியுறாங்களா சார்? பிளாக்கா தெரியுறாங்க. முதல் மீட்டிங்ல பயமுறுத்தி அனுப்பிச்சிட கூடாது சார். இப்ப கரெக்டா லைட் போட்டுருவாங்க சார் மேடம். போய் பிரேமா மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க, உங்க குரூப் வந்தா ரொம்ப கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்ச்சி மேடம் நீங்க வந்ததுக்கு. நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப புதுசா வந்தவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. மேடம் அங்க தேன்மொழி வந்து பிரேமா மேடம் கிளாஸ்மேட். ஓகே. அவங்க இவங்களும் அவங்க ஜெயக்குமாரின் வந்தாங்க, அவங்களும் கிளாஸ்மேட். நல்லதா போச்சு. மகிழ்ச்சி. நன்றி. பார்ப்போம். நன்றி சார், பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு கலந்துரையாடல். நாளைக்கு இருக்கா ஏதாவது சார்? இது வரைக்கும் எனக்கு தெரியல சார். நாளைக்கு என் பேத்தி இருக்கிறத பத்தி தான் ப்ரோக்ராம். பேத்தி வந்திருக்கிறதுனால அவ கூட டைம் அவங்க இல்ல, அதனால இன்னைக்கு நிகழ்ச்சி வச்சேன். இல்ல சார், எப்போ ஊருக்கு போறாங்க? 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி. அப்ப எங்களுக்கு அப்ப அடிக்கடி லீவ் இருக்கும். ஓகே, அடிக்கடி லீவ் இருக்கும். அதுக்கப்புறமும் லீவ் இருக்குது. அப்படியா? ஆகஸ்ட் 6ஆம் தேதி நான் ஸ்வீடன் போறேன். 3ஆம் தேதி போறாங்க, நீங்க 6ஆம் தேதி போறீங்களா? போயிட்டு 1 மாசம் கழிச்சு தான் வரேன். ஓ வெரி குட். சரி, அப்ப நானும் ஒய்ஃபும் 2 பேரும் போறோம். ஓகே, அப்ப எங்களுக்கு 1 மாசம் லீவ். வாழ்க. இல்ல அங்க போய் நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அதை விட மாட்டோம். விட மாட்டீங்க. நிகழ்ச்சி எங்க இருந்தாலும் விடக்கூடாது. அது மத்தியானம் தானே, எல்லா நாளும் இல்லைனாலும் ஒரு சில நாள்ல நடத்துவேன். இல்ல சார், இருக்கணும் சார். கலந்துரையாடல் இருந்தா தான் நல்லா இருக்கு நமக்கு வந்து. சார் அதாவது இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் யார் சார் பேசுவாங்க எடுத்து? நிச்சயமா வேற யாராலும் பேச முடியாது, நம்மளை தவிர வேற யாராலும் யாரு யோசிப்பாங்க? இது வந்து இந்த சப்ஜெக்ட் சும்மா சாதாரணம் கூட கலந்துரையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, யாரும் தெரிஞ்சு யாரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அவு எழுத்தே பாத்துக்கோங்களேன், அது எவ்வளவு சிறப்பா அது போச்சு. அதுதான் சொல்ல வரேன். சில விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா? அதனால வந்து நம்ம வந்து இப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல தலைப்புகள் போடுவோம். அது அவங்களோட கருத்து சொல்லிட்டோம், அவ்வளவுதான். தப்பு இது வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டாலே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இவங்களே ஆரம்பிச்சிருக்காங்களே முதல்ல, இது நாமளும் இதை பத்தி ஆரம்பிச்சா என்ன? நிச்சயமா ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு இதுவா தானே வரும். இது நாம நடத்துற நிகழ்வுகள் அத்தனையுமே ஆராய்ச்சிக்குரியதா தான் இருக்குது. அப்படித்தானே போடுறோம். ஆமா, இது இந்த நிகழ்வை பார்த்தாலே எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வராங்க. சார் க்ளோஸ் பண்ணுங்க சார். நீங்க க்ளோஸ் பண்ணுங்க சார். பண்ணுவீங்க. வைக்கிறது சொல்லாம கொள்ளாம வைக்கிறது இதுல